அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 2680வது இலக்கம். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உண்டு மரணம் யாரும் பிரார்த்திக்கவும் கூடாது, மரணத்தை ஆசை வைக்கவும் கூடாது. ஆசை வைக்கிறது என்ன? நான் மௌத்தாகணும், நான் மௌத்தாக வேண்டும் என்று நினைக்க கூடாது. காரணம், உயிர் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த உடல் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. அதை வைத்து நாங்க என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்கின்ற வழிமுறை தரப்பட்டிருக்கு. அந்த செயல்களுடைய உரிமை எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு சுதந்திரம். நாம விரும்பினது என்ன செய்யலாம். அதனாலதான் இறைவன் எங்களுக்கு எது சொந்தம் இல்லையோ அதை வச்சு எங்களுக்கு தண்டனை தரப்போறது இல்லை, எங்களுக்கு அதை தரப்போவது கிடையாது. அதனால உங்களுடைய சூரத்தையோ உங்களுடைய அமைப்பை இறைவன் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய செல்வத்தையோ வறுமை இறைவன் பார்ப்பது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தையும் அதன் மூலம் நீங்க செய்கின்ற செயல்களை தான் அல்லாஹ் என்ன செய்யலாம் பார்க்கிறான். நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். இப்ப மரணத்தை எதிர்பார்க்கின்ற உரிமை இல்லை, அது நம்ம இறைவனுடைய உரிமையில கையடிப்பதை போன்ற ஒரு அம்சம். சரி, ஒருவருக்கு மரணம் தான் ஒரு சிந்தனையில் எப்போ பார்த்தாலும் மரணம் வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமை எப்போ ஒரு விரக்தியான சூழல், குடும்பத்திலையும் யாரும் என்ன செய்யல கவனம் இல்லை, இவரும் என்ன செய்யறாரு முதிய வயது அடைஞ்சிக்கிறாரு. நான் இருப்பது எல்லாருக்குமே ஒரு சுமையாக என்ன செய்து இருந்துட்டு இருக்குது. அதை நினைச்சு அவர் கவலைப்படுற சிலர் என்ன செய்வாங்க, நான் இவர்களுக்கு இருப்பது இவர்களுக்கு பெரிய ஒரு சுமை, நான் மரணிக்க மாட்டேனா அப்படின்றதுக்கு உலகம் கண்டுபிடிச்ச வழி என்ன? கருணை கொலை. உலகம் கண்டுபிடிச்ச வழி என்ன? கருணை கொலை. அதாவது மௌத்தாகிறது விளங்காது, ஆனா அவருடைய அனுமதியோட மௌத்தாக்கிறது. இது இப்படி கருணை. ஆனா இஸ்லாம் அதுக்கு என்ன வழி சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் 2680வது இலக்கம், லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் அல் மௌத லிதுர்ரின் நஸல பிஹி. ஒரு தீங்கு இறங்குவதனால் உங்களில் எவரும் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம், மௌத்தாகணும் என்று சொல்லி ஆசை வைக்க வேண்டாம். ஃபஇன் கான லா புத்த முத்தமன்னிய, இதான் மிக முக்கியமானது. அப்படி ஆசை வைத்து அப்படி எண்ணியே ஆக வேண்டிய கட்டமாக இருந்தால், அப்படி ஒரு கட்டம் இருக்குது. நாம எப்பயும் நம்ம சிச்சுவேஷனை வச்சு தான் யோசிப்போம். மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப நல்லதுதான் நம்மளுக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்ய நினைச்சிட்டு நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை, அதனால நம்ம நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் யாருக்கு இஸ்லாம் என்பது எங்களுக்கு மட்டும் வந்ததில்லை, எல்லா சூழலுக்குரியவருக்கும் வந்தது. கஷ்டப்படக்கூடிய நோயில உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேளுங்க, அவங்களுக்கு மரணம் தான் என்ன செய்யும் மிச்ச விருப்பமா இருந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மௌத்தாகினா நல்ல பாக்குறவரே நினைப்பார், அப்படி இந்த நோய் குணமாகாது என்றா இவர் என்னது மரணிக்கிறது அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படி நம்மளே நினைப்போம். நினைச்சே ஆகணும் என்றால் நீங்க மரணித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதாக இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த வேலையை இறைவன்ட்ட ஒப்படைப்பது. அந்த வேலையை இறைவன்ட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா? அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் ஹைராக இருக்கிறது அப்படியே இறைவனுக்கு தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையை எனக்கு ஹைர் என்று நீங்க எவ்வளவு காலம் வரைக்கும் நீ நினைக்கிறாயோ அது வரைக்கும் என்னை உயிர் வாழச்சு. நீ எவ்வளவு காலம் வரைக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு ஹைர் என்று நினைக்கிறாயோ அவ்வளவு காலம் வரைக்கும் அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி, என்னை மௌத்தாக்கிடு, என்னை மௌத்தாக்கி விடு. இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, மௌத்து தான் எனக்கு சிறந்த நிலையாக இருந்தால் என்னை மரணிக்க செய்துவிடு அப்படின்னு துவா கேளுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது உரிமை அல்லாஹ்வுடைய உரிமை தானே, அப்ப அல்லாஹ்வுடைய கையில நம்ம கொடுக்கிறோம். அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி அப்படின்னு சொல்லி இமாம் அதாவது முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, அஹ்காமு தமன்னியில் மௌத், மரணத்தை ஆசை வைத்தல் அதனுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி, அதனுடைய சட்டங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அப்ப ஏன்னா ஹயாத் அதனுடைய எண்ட் தான் வஃபாத். அப்ப அதை எப்படி நினைக்கணும், அது எப்படி எல்லாம் யோசிக்கலாம் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததமன்னு லிகா அல் அது ஃபஇதா லகீதுமுஹும் ஃபஸ்புது. நீங்கள் எதிரிகளை சந்திக்கணும், யுத்தம் செய்யணும், என்ற ஊருக்குள்ள எதிரிகள் வரணும், அவங்க வெட்டணும், நானும் திருப்பி சண்டை பிடிக்கணும் ஆசையை வைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு அப்படி இருக்குது, என்ற ஊருக்குள்ள வரணும், சண்டையை உண்டாக்கணும், அந்த நேரத்தில் நான் இதை என்ன செய்வேன். ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படி ஆசை என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம். வாழ்க்கையோட ஒரு மனிதன் எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? நிம்மதி, சந்தோஷம், அமைதி, அதன் ஊடாக மார்க்கத்தை நம்ம செயல்படுத்தல் என்பது. ஆனால் வந்து விட்டால் உறுதியாக நில்லுங்க ரசூலுல்லாஹ், உறுதியாக நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல ரசூல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன்மாத்த, அதாவது ஒருவர் மரணிக்கிறாரு, அதாவது மல்லம் யக்ஸு வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுபத்தி மினன் நிஃபாக். முஸ்லிம்ல வருது, யுத்தம் செய்யல, யுத்தத்தை பற்றி உள்ளத்துக்குள்ள பேசிக்கொள்ளவும் இல்லை. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் நான் போராளியாக இருந்தால் என்ன,
அப்படி என்ற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இல்லை. அப்படி மரணித்தால் ஜகத்தின் ஒரு பகுதியில் மரணிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எனவே மரணத்தை ஒருவன் எதிர்பார்ப்பது என்பது தவறு. ஆனால் ஜிஹாதிய சிந்தனை, ஜிஹாதிய பத்தி எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துல என்ன செய்யணும், ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது சம்பந்தமாக தொகுத்து தனியாக போட்டிக்கிறார். ஆனா இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பின் காரணமாக மரணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசை வைக்க கூடாது. வைத்துத்தான் ஆகணும் என்கின்ற அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி என்று துஆ கேளுங்க. மௌத்தாக்குறது யார், நீ அந்த வேலையை என்ன செய், எனக்கு செஞ்சிரு அப்படி என்று சொல்லி துஆ கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்தது சஹீஹ் முஸ்லிமிலே 2688வது இலக்கம். இதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அழகான செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத ரஜுலம் மினல் முஸ்லிமீன கத், அதாவது ஹஃபத் ஃபஸார மித்லல் ஃபரஹ். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் நோயாளியாகி அவர் விசிட் பண்ண போறார். அங்க போனா அவர் மெலிஞ்சிட்டார். போய் ஒரு கோழி குஞ்சு, ஒரு குருவி குஞ்சு மாதிரி என்ன செய்யறாரு, நரச்சி அப்படி அந்த இழைத்து போய்கிறது. அந்த லெவல்ல இருக்கிறார் நோயாளியா. அவ்வளவு ஒரு உச்சகட்டத்தை அவர் அடைஞ்சிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஹல் குன்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யா, ஏதாவது அல்லாஹ்ட்ட துஆக்கள் வளமையாக கேட்கிற ஒரு இது உண்டா, நீங்க அல்லாஹ்ட்ட ஏதாவது ஸ்பெஷலா ஒரு துஆ கேட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் நோயாளி ஆகிறாரு. ரசூலுல்லாஹ் இதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் தான் இல்மு கிடைச்சதுல சந்தேகம் இல்லை. ஆனா மனிதனுக்கென்று சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது முஹத்தூன்கள் என்றாங்க, அதாவது செய்தி சொல்லப்படுறவன் உள்ளத்துக்குள்ள என்ன இல்ஹாம், இந்த முல்ஹமூன் என்கிறான். அப்படின்னா என்ன, இல்ஹாமியத், ஒரு உணர்வு ஏற்படுறது, இது சரி இது பிழை, அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இல்மு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல என்ன செய்வான், ஏற்படுத்தும். அது அவருக்கே என்ன செய்யாது, புரியாது. அதே போல சொல்லுவாங்க ஃபிராசான்னுவாங்க. ஃபிராசான்னு சொல்லி, ஒரு ஃபிராசான என்னன்னு சொன்னால் அவருடைய அந்த ஆற்றல் அவரை என்ன செய்யும்னா ஒருவரை வந்து யூகிக்க வைக்கும். இவர் தொடர்ந்து இங்கிருந்தா எங்களுக்கு பாதிப்பாக என்ன செய்யும், அதான் அவருக்கு அனுபவம் இல்லை. இது நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது. அப்ப நம்ம எல்லாம் ஃபிராசால் உள்ளவங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இது இருக்கும். அதான் ஃபிராசான்றது அதல்ல. ஃபிராசான்றது நீங்க அந்த மாதிரி நினைச்ச உங்களோட லைஃப்ல வந்து மார்க்க ரீதியாக நீங்க நினைச்சா எது நினைத்தாலும் பெரும்பாலும் அதுல ஒரு என்னது, ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றதான் ஃபிராசான் சொல்றது. அது வந்து இல்மின் காரணமாக, குர்ஆன் சுன்னாவுடைய அறிவின் காரணமாக, இறைவனுடைய சுனன்களுடைய அறிவின் காரணமாக அது ஏற்படும். ஃபிராசான் சொல்றது. இப்ப ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க போறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, நீங்க ஏதாவது ஸ்பெஷலா துஆ கேட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, அவரை பார்த்து இது என்னது, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு விளங்குது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, கால நஅம், ஆமன்றார். என்ன அப்படின்னா, குன்து அகூலு, நான் ஒரு துஆ கேட்டு வந்தேன், அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி ஃபில் ஆஹிரா, நீ எதையாவது மறுமை நாள் எனக்கு தண்டிப்பதாக இருந்தால், மறுமையில நான் உலகத்துல செஞ்ச பாவத்துக்கு நீ வந்து தண்டிப்பதாக இருந்தால், ஃபஅஜ்ஜில்ஹு ஃபித் துன்யா, யா அல்லாஹ் உலகத்திலேயே அதை முற்படுத்தி விடு, அந்த தண்டனை என்ன செஞ்சிரு, உலகத்திலேயே எனக்கு நீ அவசரப்படுத்தி விடு. ஃபகால ரசூலுல்லாஹ், எங்கள்கிட்ட சில மக்கள் இருக்கிறாங்க, எதா இருந்தாலும் எனக்கு உலகத்துல வந்துட்டு போட்டும், மறுமையில என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது அப்படி என்கின்ற மாதிரி ஒரு துஆ கேட்கிறாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் லா துதீகு, அல்லாஹ் மிக தூய்மையானவன், ஒரு நாள் உங்களால் தாங்க முடியாது. நாங்க சொன்னோம், ஒரு நாளும் உங்களால் தாங்க முடியாது. அஃபலா குல்த், நீங்க இப்படி சொல்லி இருக்கலாமே, அல்லாஹும்ம ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார், அப்படி நீங்க சொல்லி இருக்கலாமே. ஏன் இப்படி துஆ கேட்டீங்க? அல்லாஹ் இப்படி கேளுங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கு நல்லது தா, மறுமையிலும் நல்லது தா, நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, இப்படி கேளுங்க. அதை விட்டுட்டு எப்படியா நீ இந்த உலகத்துல அந்த தண்டனையை முற்படுத்திருந்து ஏன் நீங்க கேட்டீங்க? அத அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்கிறான், உங்களுக்கு கபூல் செஞ்சிக்கிறான் என்ற கருத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை சொல்றாங்க. உடனே அந்த மனிதர் கால ஃபதஅல்லாஹ லஹு ஃபஷஃபாஹு, அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக என்ன செஞ்சாங்க, ஷிஃபாவுக்காக, அதாவது நலவு குணத்துக்காக துஆ கேட்டாங்க. அவர் அதாவது சுகப்பட்டார் என்று சொல்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியில ஒன்று என்ன விளங்குதுன்னா, உங்களுக்கு எதிராக நீங்க நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக நீங்க துஆ கேட்டீங்கன்னா அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். நீங்க உங்களுக்கு எதிராக துஆ கேட்கறீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியுது உங்களுக்கு எதிரானதுதான், ஆனா நீங்க கேட்ட துஆ அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு கபூல் செய்வான். காரணம் துஆ கேட்கறீங்க நீங்க, உங்களுக்கு நீங்க தான் தேடிக்கிறீங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும்,
உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க துஆ கேட்க வேண்டாம். ஏன் ஃபைனல் மலாயிகத யுஅமினூன அலா துஆயிக்கும், மலக்குமார்கள் உங்கள் துஆவை ஏற்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு எதிராக சில நேரத்தில் பிரச்சனை செய்வீங்க. ஒருவர் வாகனத்துல போய் நிற்கிறாரு, அவர் வந்து அந்த வாகனம் ஒழுங்கா போகல, உடனே சொல்றாரு என்னது சாபம் உண்டாகுது இந்த வாகனத்துக்கு அப்படின்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரையும் அதுக்கு மேலுள்ள பொருளை இறக்குங்க ஃபைன்னஹா மல்ஊனானாங்க. இந்த வாகனம் சபிக்கப்பட்டுட்டுனாங்க. இந்த வாகனம் சபிக்கப்பட்டு விட்டு எத்தனை முறை நம்ம வாகனத்தை நம்ம சபிச்சுக்கோம். இந்த வாகனமா இது முசீபத்து அப்படின்னு சபிச்சுப்போம். விளங்கிட்டானே ஊடாய் இது முசீபத்து. மனைவியை பார்த்து சபிச்சுப்போம், கணவனை பார்த்து, பெரும்பாலும் கணவன் மனைவி பார்த்து சபிக்கிறான் கூட சரியா. பிள்ளைகளை பார்த்து என்ன செஞ்சிருப்போம், சபிச்சிருப்போம். ஆனா அது நம்ம தெரியாத நேரத்துல கேட்டது. நீங்க தெரியாத நேரத்துல கேட்டீங்க. ஆனா அல்லாஹ் என்றவன் கண்ணியமானவன். நீங்க தெரியாத நேரத்துல கேட்கறதுக்கும் அதை கணக்கெடுக்காம இருக்கிறதுக்கும் அல்ல இறைவன். நீங்க உங்களுக்கு எதிராக கேட்கறீங்களா யுஅமினூன அலா துஆயிக்கும், அல்லாஹ் என்ன செய்வான் கபூல் செய்வான். நாசத்துக்கு அடுத்தவன் துஆ கேட்கல, அடுத்தவன் பொறாமையில தான் இந்த ஊடு அழிஞ்சு போய்க்குது. அப்படி இல்லை, நீ நேத்து கேட்ட துஆவும் காரணமாயி இந்த வீட்டுக்கு நீ ஏசி இருப்பாய், விளங்கிட்டா தர்த்திரியம் பிடிச்ச ஊடுன்னு சொல்லியிருப்பாய், இதெல்லாம் ஒரு ஊடான்னு கேட்டிருப்பாய், இந்த வாகனம் ஒரு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய், மனைவி ஒரு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய், பிள்ளைக்கு முசீபத்துன்னு சொல்லியிருப்பாய். முசீபத்தா உனக்கு மாறி முசீபத்தாக உனக்கு மாறி இருக்கும். எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு மனிதரை சந்திக்க போறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, அவர் வந்து உச்ச கஷ்டத்துல இருக்கிறாரு, நோயாளியா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹூருன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குணமாகும் என்றார். அவர் என்ன சொன்னார், குணமாகுமா? நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல குணமாகிற மாதிரியா இருக்குது. இது வந்து கபரு தான். இது என்னது, கபருக்கு போற நோய் தான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபனஅம் இதன் அப்படியே ஆகட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும். நீங்களா விரும்பி கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அப்ப என்ன நினைக்கணும், ஒருத்தர் நோயாளி எனக்கு எதிராக ஒருத்தர் துஆ கேட்கிறாருன்னா அவர் நல்லெண்ணெய் வச்சு கேட்கிறாரு. இங்க விவாதமா செஞ்சுட்டு இருக்கிறது சரியா. நீங்க கேட்டது சரியா இல்ல, சிச்சுவேஷனை பாத்தீங்களா, இசிஜி எல்லாம் எடுத்து ஒழுங்கா பாத்தீங்களா, அப்படியே கேட்கறது. லாபாச தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அவர் அல்லாஹ்ட்ட ஆசை வைக்கிறார் குணமாகணும்னு சொல்லி. ஷஃபாக்கல்லாஹ்னா அல்லாஹ்ட்ட ஆசை வைக்கிறார் குணமாகணும். அப்படித்தான் நினைக்கணுமே ஒழிய எப்பையும் தத்துவமா என்ன செஞ்சிட கூடாது, பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்க வேண்டாம். அல்லாஹ் இடத்துல போய் நல்லதை கேளுங்க. இப்ப சொர்க்கத்துக்கு துஆ கேட்கிறவங்க அப்படி, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் போடணும் இல்லையோ நரகம் போக கூடாது. யார்கிட்ட, அல்லாஹ் துஆ கேட்கிறது. சொர்க்கம் போடணும் இல்லையோ நரகம் போக கூடாது. அது இல்லாம எனக்கு சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லதான், சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லதான், ஆனா நரகத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு இல்ல. இது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற அப்படின்னா இவர் வந்து என்னது நரகத்தை மட்டும் மன்னிச்சுட்டா போது ஒரு பொறுமையா இருப்பு. இது ஒரு பெருமை. இது என்ன, இது ஒரு பெருமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டீங்கன்னா ஃபிர்தௌஸ கேளுங்க, அதான் சொர்க்கத்துல உச்சம் பண்ணாங்க. நீங்க கேட்டா என்ன செய்யுங்க, ஃபிர்தௌஸ கேளுங்க, அதான் சொர்க்கத்துல உச்சம். அல்லாஹ் எங்களை சொர்க்கம் அனுப்புறதெல்லாம் மன்னிச்சு அனுப்புறது, அருளின் காரணமாக அனுப்புறது. அதான் இறைவன்ட்ட கேட்கிற டைம்ல நம்ம எல்லாம் வச்சுக்கல கூடாது. தண்டனை நம்ம இறைவன்ட்ட கேட்கவே கூடாது. யா அல்லாஹ் நீ ஏதாவது தண்டிப்பதா இருந்தா மன்னிச்சிருங்க, நீ என்ன அதான் பணிவு. அதான் என்னது பணிவு. எந்த இடத்துல நீங்க டிமாண்ட் வச்சாலும் அர்த்தம் என்ன, பணிவிலேன்னு அர்த்தம். இறைவனை நீங்க எந்த பகுதியில் வந்தாலும் நீங்க பணியில்தான் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 2688வது இலக்கம். أعمى عن ذكر الله، أعمى عن المساجد، أعمى عن كتاب الله، أعمى عن بر الوالدين، أعمى كعموم عن طاعة الله عز وجل. هو يبصر للمعاصي، هو يبصر للذنوب، هو يبصر للمحرمات، للزنا، للفواحش، مقبل إليها. أما الطاعات فهو أعمى.